ஆனா பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கும் அளவுக்கு சட்டங்களை நிறைவேற்றி இருக்கக்கூடிய நம்முடைய ஆட்சிதான் திராவிட மாடல் அரசு. பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியானது. பழனிசாமி ஆட்சியில பெண்களை பாதுகாத்து கல்லூரிகளுக்கும் வேலைகளுக்கும் அனுப்பி வச்சு தலைநிமிர வச்சு உச்சத்தோடா இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி தான். இந்த உண்மைகளை எல்லாம் பொய் செய்திகளையும் அவதூறுகளையும் பரப்பி மறைக்கலாம், திசை திருப்பலாம் என்று கருதி பாஜகவோட என்டி ஆட்சியை கொண்டு வந்து தமிழ்நாட்டை கபலீகரம் செஞ்சிடலான்னு கற்பனை கோட்டையில இன்றைக்கு அவர் உலா வந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய அரசோட சாதனைகளை சொல்ல பழனிசாமி கிட்ட எதுவும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் டூர் வர வந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமர்கிட்டையும் எதுவும் கிடையாது. சாதனைன்னு சொல்லிக்கலாம்னு நினைச்சா என்ன சொல்லலாம்? மதுரை எய்ம்ஸ் செங்கல் செங்கலா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுதான் சாதனை. அவங்க கிட்ட சாதனை லிஸ்டே இல்ல. ஆனா நம்ம கிட்ட துரோக லிஸ்ட் இருக்கு, அவங்களுடைய துரோக லிஸ்ட் இருக்கு. சொல்லட்டுமா? நீட் துரோகம், மெட்ரோ ரயில் திட்டங்களை தராம துரோகம், 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிச்ச துரோகம், சிறுபான்மையினருக்கு சிஏஏ சட்டம் கொண்டு வந்த துரோகம், விவசாயிகளுக்கு வேளாண் சட்ட துரோகம், அமெரிக்க வரி விதிப்பால நெசவாளர்களை காப்பாற்ற தவறிய துரோகம், மேற்காசிய போர்ல சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை முடங்க வச்சிருக்கக்கூடிய துரோகம், இந்தி மொழியை திணிக்க நம்ம குழந்தைகளுக்கு வந்து சேர வேண்டிய கல்வி நிதியை தராத துரோகம், ஜிஎஸ்டி இழப்பீடு அந்த துரோகம், மாநில உரிமைகளை பறிக்கிற துரோகம்னு இப்படி துரோகங்களின் முழு உருவமாக இருப்பதுதான் பழனிசாமியும் அவருடைய கூட்டாளிகளும் பாஜகவும். குற்றங்களுக்கு மேல் குற்றங்கள் செஞ்சுட்டு தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி குற்றவாளி கூண்டில் வந்து நின்றுகிட்டு இருப்பது யார்? என்டிஏ கூட்டாளிகள். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அமைச்சோம். இங்க அண்ணன் முத்தரசன் வந்திருக்கிறாரு. கொள்கை மாறாம இன்றைக்கு நாங்கள் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்படிப்பட்ட பயணம்? மாநில உரிமைகளை காக்க, தமிழை உயர்த்த, இனமான உணவை போற்ற, தமிழ்நாட்டின் தனித்துவத்தை காப்பதற்கு கொள்கைகளால நாங்கள் உண்டு சென்றிருக்கிறோம். ஆனா என்டிஏ கூட்டணியை பாருங்க. 2016 அமித்ஷா என்ன சொன்னாரு? அதிமுக அமைச்சரவை தான் ஊழல்வாதிகள் நிறைஞ்ச அமைச்சர்னு சொன்னார். ஆனா அந்த ஊழல் கூட்டம் மொத்தமும் இப்போ அதே அமித்ஷா கூட நிற்குது. சம்பந்திக்கு டெண்டர் கொடுத்த பழனிசாமி தொடங்கி அவர் கூட இருந்த ஒவ்வொரு அமைச்சரும் ஊழல் குற்றவாளிகள் என்பதற்கு உதாரணம் 1 2 குட்கா குற்றவாளி, உள்ளாட்சி டெண்டர் குற்றவாளி, இப்படி 1 டஜன் அதிமுக முன்னாள் அமைச்சர்களை சொல்லலாம். அவங்க மட்டுமல்ல, அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்களே பாருங்க நீங்க நல்லா. ஒருத்தர் தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுக்கிற வழக்கில் சிக்கினவர், இன்னொருத்தர் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுக்கிறதுல மாட்டினவர். உதிரிகளை பத்தி எல்லாம் நான் சொல்லணுமா? இப்படி குற்றவாளி கூட்டணியில் இருக்க வேண்டியவங்க கூட்டணியா வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்த பார்க்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் தான் அவங்களுக்கு ஏமாற்றத்தை தர போறாங்க. இந்த மேடையிலிருந்து சொல்லுகிறேன், என்டிஏ எனும் துரோக கூட்டணிய தமிழ்நாட்டு மக்கள் ஏப்ரல் 23ஆம் நாள் நிச்சயம் தூக்கி எறிவாங்க. அது உறுதி உறுதி. டபுள் இன்ஜினாவது டப்பா இன்ஜினாவது தமிழ்நாட்டை வீழ்த்தணும் என்ற எண்ணத்தோடு நுழைய நினைச்சா தடம் புரளர் மாதிரி விரட்டணும். நம்முடைய போராட்டம் திமுகவுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, கூட்டணியுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக மறந்து விடாதீர்கள். எனவே தாய் தமிழ்நாட்டை காக்க அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை நீங்கள் ஆதரிக்கணும் என்று அன்போடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன். ஏன் கலைஞரின் மகனாக என்று கேட்கிறேன். ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில நம்முடைய முத்துசாமி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும், அதே போல் பவானி சாகர் சட்டமன்ற தொகுதியில
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த PL சுந்தரம் அவர்களுக்கு கதிர் அருவாள் சின்னத்திலையும், முடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில மதிமுகவை சார்ந்த செந்தில்நாதன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலையும், பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில தோப்பு வெங்கடாசலம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலையும், அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில M சிவபாலன் அவர்களுக்கும், கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி N நல்லசிவம் அவர்களுக்கும், பவானி சட்டமன்ற தொகுதியில நமது வெல்லும் வேட்பாளர் K சந்திரசேகரன் அவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் ஆதரவளிக்கணும். அதேபோல காங்கேயம் தொகுதியில வேட்பாளராக நிற்கக்கூடிய சாமிநாதன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில இன்று இரவுக்குள் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் அறிவிக்க இருக்கிறார். காங்கிரஸ் கட்சி சார்ந்த அந்த வேட்பாளருக்கும் நீங்கள் கை சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை வழங்கி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். தமிழ்நாட்டை தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் நடைபோட நீங்கள் ஆதரவை தந்திட வேண்டும். அமையவுள்ள திராவிட மாடல் 2.0 ஆட்சியில தன்னகரில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவோம். உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்த்துவோம். ஆதரிப்பீர். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.